வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து பிளிங்க் ட்வைஸ் 2024 ஆன ஒரு சைக்கோலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு பார்த்து முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் 2 வெயிட்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்களோட பேர் வந்து ஃப்ரீடா அண்ட் அவங்களோட ஃப்ரெண்டான ஜெஸ்ஸி. ஓகேங்களா, ஜெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு அந்த இன்னொரு கொஞ்சம் கேப்பில் வந்து நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற அந்த சமயத்தில் அங்கே வந்து ஸ்லேட்டர் கிங்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பில்லியனர் டெக் இருக்கார். அண்ட் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அப்போன்னு பார்த்து நம்ம ஃப்ரீடா வந்து ஹீல்ஸில் நடக்க முடியாமல் அவங்க கீழே விழுந்தோடனே நம்ம ஸ்லேட்டர் கிங் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணோடனே அவருக்கு வந்து நம்ம ஃப்ரீடா வந்து பிடிச்சி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளை கூப்பிட்டு போய்ட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப நாள் பழகின ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் அவர் வந்து நம்ம ஃப்ரீடா கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் இருக்குது, எனக்கு அங்கே வந்து பார்ட்டி வைக்க போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு வாரமோ 2 வாரமோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஃப்ரீடாவும் ஜெஸ்ஸும் அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க இது வரைக்குமே பார்க்காத ஒரு வேற மாதிரியான ப்ரைவேட் ஐலாண்ட் பார்ட்டி, செம்ம ஃபுட்டு, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு வரவேற்பு, ஒரு ராஜா அப்படி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக போக நம்ம ஜெஸ் இருக்கா பார்த்தீங்களா, ஃப்ரீடாவோட ஃப்ரெண்டு, அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங் அங்கே தோணுது. இங்கே வந்து நம்மளை ஏதோ பண்ணுறாங்க, நமக்கான தெரிய மாட்டேங்குது, நம்ம கல்லை ஏன்னு சொல்லி நமக்கு வந்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஃப்ரீடா வந்து இத்தனை நாள் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டேன், இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன், ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லினேன். அண்ட் ஜெஸ்ஸுக்கு இது எப்போ ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸு வந்து அங்கே ஒரு பாம்பு ஒன்று கொத்திரும். அந்த பாம்போட விஷம் வந்து எப்படின்னா சாகடிக்காது, ஆனால் கொஞ்சமாக விஷம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த விஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு எல்லாமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் பார்த்தா ஜெஸ்ஸை காணும். ஜெஸ்ஸு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதே மாதிரி நம்ம ஃப்ரீடாக்கு மட்டும்தான் ஜெஸ்ஸோட ஞாபகமே இருக்குது. மற்ற மீதி அங்கே ஒரு 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்குமே ஜெஸ்ஸு அப்படின்ற ஒரு பொண்ணு வந்தாலான்னு சொல்லிட்டு தெரியாது, அந்த அளவுக்கு மறந்துடுவாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடா வந்து ஒன்றா வந்து கண்டுபிடிப்பா. அப்போ தான் தெரிய வருது, அங்கே எல்லாருக்கும் கொடுக்குற பெர்ஃப்யூம் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஃபிஷியாக இருக்குது. அதை அடிக்கும் போது இவங்க வந்து மறந்துடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தர ஃபுட்ஸு, அவங்க அங்கே என்னென்ன கன்சியூம் பண்ணுறாங்களோ அதில் எல்லாமே வந்து அந்த மறந்து போகிற தன்மையை கொடுக்குற அந்த டேப்லெட்டோ இல்லை ட்ரக்ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீடா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு எப்படி சொன்னால் அங்கே வேலை செய்கிற அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பாம்பு விஷத்தை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃப்ரீடா வந்து இது ஆல்கஹால் நினச்சி குடிச்சிடுவாங்க. குடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஞாபகம் வரும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருப்பாள், நம்ம 3 பேரில் வந்து ஒருத்தி இருப்பாள். அவளை வந்து அவகிட்ட ஹெல்ப் கேட்டு தென் அவளுக்கும் வந்து அந்த வெனமை கொடுத்துட்டு இவங்க 2 பேருமே வந்து இங்கே நடக்கிற என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கண்டுபிடிப்பாங்க. அப்போ தான் தெரிய வரும், அங்கே இருக்கிற அந்த மெயில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லேட்டர் கிங், அவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து இந்த பெண்களை வந்து இப்படி கொண்டு வந்து அவங்கள வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணி அந்த இடத்துல அடித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மறந்து போகிற எல்லா விஷயத்தையும் கொடுத்து அவங்கள திரும்பி நார்மலாக்கி, ஸோ இதே தான் டெய்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லை, ஃப்ரீடா வந்து தன்னோட ஃபோன்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃபோன்ஸ் எடுக்கிற அந்த சமயத்தில் நிறைய ஃபோட்டோஸ் பார்ப்போம். அந்த ஃபோட்டோஸில் ஏகப்பட்ட பேரோட ஃபோட்டோஸ் அங்கே இருக்கும். ஸோ இவங்க எத்தனை பேட்ச்னு இவங்களுக்கே தெரியல, ஏகப்பட்ட பேர் அங்கே வராங்க. ஸோ வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீடா வந்து ஸ்லேட்டர் கிங்கையும் அவங்க கூட இருக்கிற எல்லாருமே வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. லாஸ்ட்ல ரிவெஞ்ச் எடுத்தாலா இல்லையா தனக்கு நடந்த கொடுமைக்கு அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க படத்தை. ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். டிஸ்டர்பிங்காக இருந்தாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கிளைமேக்ஸ், என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த படத்தை வந்து சின்ன பசங்க ரொம்ப பார்க்குறீங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுங்க. ஒரு 18+ மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 3 downloads தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் மிஸ்டர் நோபடி. இந்த சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.